ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அப்புறம் மாடலாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சுருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகளை நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கானுமே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட தொடர்ச்சி வீடியோக்குள்ளே போடுறோம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து சேரும். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சோல்டு, ஆஸ்ட்ரோனோடு, ஸ்ட்ரேஞ்சரு. நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்டு, பொசஸ்டு, செல்ஃப் சென்டர்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா fill in the blanks with correct homophones. The cat caught the dash of a mouse. Next, every morning my father likes to look at the dash on the grass. 8th one, expand the following. OTP. So OTP can expand the following. 9th one, syllabify the following words. Locality tomorrow. 10th one, which can be placed after safe. So safe kaduthu endha vaarthai vandu podalam அப்படின்றது பார்த்து வச்சுங்க. 11th one, choose the correct prefix suffix. So dash courage, ill, dis, pre. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் ஐஎன்லிமெண்ட். ஸோ எது கரெக்டாக இருக்கும் பார்த்து வச்சுங்க ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில். 12th பொறுத்த வரைக்கும் ஆட் ஏ சூட்டபிள் கொஸ்டின் டேக். ஐ கேன் ஸ்விம் டேஷ். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ். த பால் ஹிட் டேஷ் த லீவ்ஸ் அலாங்கா, பிஹைண்டா, அமாங்கா, ஆனா. 14th சூஸ் த கரெக்ட் மாடல் வெர்ப் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் below. டேஷ் வி கோ ஃபார் ஏ வாக், மே, கேன், ஷேல், வில். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் ஸோ எனி 3 எழுதினா போதும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 15th வந்து பார்த்தீங்கன்னா வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய். 16th ஒன், வை ஷுட் மொபைல் ஃபோன்ஸ் பி யூஸ்ட் வித் அடல்ட் சூப்பர்விஷன். 17th ஒன், ஹூ இஸ் அன் ஆன்லைன் ப்ரெடேட்டர். 18th ஒன், ஹவு டஸ் த ஆத்தர் ஃபீல் வென் he sees the gangs again. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2. ஸோ ரீட் த போயம் லைன்ஸ். ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ 19th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வாட் டச்சஸ் அஸ், பி வாட் டஸ் இட் ரெஃபர்ஸ் டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 20 ஏ வந்து வாட் இட் த சைல்டு டூ, வாட் இட் த சைல்டு சி இன் த ஃபாதர்ஸ் ஐஸ். நெக்ஸ்ட்டு 21 பொறுத்த வரைக்கும் how does the poet describe their computer. Next B, what does the poet say about the computer's capacity. Next 22 ஏல who does the word I refer to, B where was the dog. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் எதுனா போதும். ஸோ 23ல் வந்து ரைட் 2 sentences using the adjective given in the bracket ocean, river, lake, deep. ஸோ ஓகேங்களா? லேக் இது டீப் மாற்றணும். 24 ஐடென்டிஃபை whether the sentence is simple or complex or compound. ஓகேங்களா? listen carefully and take notes. நெக்ஸ்ட்டு though he was poor he was honest. ஓகேங்களா? 25ல் சேஞ்ச் த கரெக்ட் ஃபாலோவிங் இண்டியட் ஸ்பீச்சை மாற்றினப்போ த டீச்சர் செட் டு ஹிம் டு நாட் ரீட் ஸோ ஃபாஸ்ட். ஓகேங்களா? 26 கம்ப்ளீட் த கண்டிஷன் சென்டென்சஸ். இஃப் ஷி டேஷ் கம் வித் அஸ் வி வில் கோ டு த ஜூ. நெக்ஸ்ட்டு இஃப் ஐ ஹேட் டைம் ஐ டேஷ் கோ ஷாப்பிங் வித் யூ. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 27 பொறுத்த வரைக்கும் பஞ்சு வித் ஃபாலோயிங். வேர் டு யூ கோ டு ஸ்கூல் டைப்ஸ் ஸ்ரீ. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் கம்மா போகணும், எங்கள் டபுள் கொட்டேஷன், எங்கள் கொஸ்டின் மார்க்கு, எங்கள் அப்பாஸ்டாப்பி அப்படின்றது நான் பசங்க பக்காவாக நோட் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் மேப். ஸோ ரோட் மேப் கைட் த ஸ்ட்ரேஞ்சர் டு த லைப்ரரி. ஸோ லைப்ரரி போகணுமாப்பா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லைப்ரரி போக எப்படி வழி சொல்லுவீங்க அப்படின்றத நம்ம பசங்க பார்த்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் 2 ஆஃப் த ஃபாலோவிங். 29 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் சம் ஆஃப் நியூட்டன்ஸ் இன்வென்ஷன்ஸு. 30 வந்து how can one use technology cautiously. 31 how did Asif react on seeing his old friend Vetri. 32 explain how Ramaya's wife reacted when she saw the nose jewel. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 செக்ஷன் 2 பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 33 வந்து ரைட் ஏ பேராகிராஃப் டிஸ்கிரைப் how the hobby is useful to the poet in about 100 words. 34 how can we make our life worthwhile. ஓகேங்களா? 35 how does the poet describe her computer, what happened to the computer. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 36 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் ஆன்சர் த கொஷின். ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு, அதில் நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீமு, நெக்ஸ்ட்டு ரைட் ஆல்டர்னேட் வேர்ட்ஸு கிவன் இன் த தேர்ட் லைன், நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த செகண்ட் லைன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் செக்ஷன் 3. ஸோ இந்த செக்ஷன் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான டவுட் வரும். என்னன்னா ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது மட்டும் நாங்கள் படிச்சுட்டு போட்டால் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எடுப்பாங்க சரிங்களா. அதில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக ஒரு சில மாவட்டங்களில் கேட்கப்படும் கேள்விகளில் வர வாய்ப்பு இருக்கிறது. மற்ற சில மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்களோட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயம் நல்லா படிச்சுட்டு போங்கப்பா மறுபடியும் சொல்லிட்டேன். ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் செக்ஷன் 3பா. ஸோ செக்ஷன் 3 பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். 37 வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அதை கரெக்டான ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதில் ஃபஸ்ட் சப்டிஷன் பொறுத்த வரைக்கும் மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ் வேர் already under water. Next, but the cart was so good and master drove gently, so it did not matter. Next, the man at the toll gate said that the river was rising fast. Next, in one low part of the road, the water was halfway up to my knees. Next, he feared it would be a bad night. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 38 பொறுத்த வரைக்கும் ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ். ஸோ இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு இந்த பேசேஜை படிச்சுட்டு இதுலேருந்து கொஸ்டின் கேட்கப்பட்டிருப்பாங்க. கரெக்டாக எழுதுனப்பா. ஸோ இதில் ஃபஸ்ட் அப்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட். நெக்ஸ்ட் வாட் டிட் கார்பெட் ப்ரிஃபர் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் ஹவு டிட் ஜிம் கோ ஃபார் ஹண்டிங். Next, fourth edition, what are the animals hunted by Jim Corbett? Next, who was the hunting companion of Jim Corbett? ஓகேங்களா. ஸோ இது கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். 40 யூ ஆர் த ஹெட் கேர்ள் or boy of government high school, draft a notice for an inter-school fancy dress competition. Next 41 write an email to your friend inviting him or her to your village festival. 22 develop the following inspa. So இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 43 பொறுத்தவரைக்கும் வந்து ரைட் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபேவரட் பர்சன் பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் MS தோனி பிடிக்கும்னா MS தோனியை பற்றி அது அவரை பற்றி ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிக்கும், அவர் எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், சின்ன வயசு கதைகள் இருக்குது அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அதே ஒரு 44பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபோவ் 5 சென்டென்சஸ். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படியே மாயஜாலம் கற்பனை வளையத்தில் கொட்டுங்க சரிங்களா. ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 5 மெமரி போயம் பொறுத்த பார்த்தீங்கன்னா சம்லிட்டில்னு ஆரம்பிச்சுட்டு 2 ஆஃப் 8 வரைக்கும் முடிக்கணும். ஸோ போயம் நேம் என்ன, போயம் ஆத்தர் என்ன, போயம் லைன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பசங்க ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கான 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் சரிங்களா. பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். இப்போ ரைட் ஏ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 ஆஃப் டெவலப்பிங் த இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது பார்த்து வச்சுங்க. ஆர் ஸோ இது அதேமாதிரி இன்ஸ்டால்மெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 47 ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஸோ பேராகிராஃப் கொடுத்து அதே மாதிரி கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். வாட் இஸ் மைக்ஸ் ஃபேவரட் NBA டீமு. நெக்ஸ்ட் வாட் டஸ் he do when he comes home. நெக்ஸ்ட் ஹூ ஆர் மைக்ஸ் ஃப்ரெண்ட். வேர் டஸ் மைக் கோ இன் த மார்னிங். ஆர் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா what do the soldiers sacrifice for the nation. Next, the poem is dedicated to dash. Next, scorching in the poem means dash. Next, what does the poet express through the last 2 lines. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட எல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சுருங்கப்பா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்களையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக வரும் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கான ஆன்சர் விடைகள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க. இதுக்கு நான் ஆன்சர் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. அடுத்த சப்ஜெக்ட் தொடர்ச்சி நம்ம சேனல் வீடியோக்களை போட்டுனே இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.